வணக்கம். நம்மள பெரும்பாலானோர் மாசம் மாசம் வர்ற சம்பளத்தை நம்பி தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த சம்பளம் உண்மையிலேயே நமக்கு செல்வத்தை உருவாக்குதா? வாங்க இந்த பகுதியில வருமானத்தை விட உரிமை எவ்வளவு முக்கியம், அது எப்படி நம்மள உண்மையான நிதி சுதந்திரத்துக்கு கூட்டிட்டு போகும்னு விரிவா பார்க்கலாம். சரி, இப்ப நாம எல்லாரும் நம்மகிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். உங்க சம்பளம் உங்கள உண்மையிலேயே ஒரு செல்வந்தரா மாத்துதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற பதில் நம்மளோட ஒட்டுமொத்த நிதி எதிர்காலத்தையுமே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. முதல்ல நம்மள நிறைய பேரை கட்டி போட்டிருக்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம். அதுதான் சம்பள மாயை. உங்க மாதாந்திர சம்பளம் ஏன் உண்மையான செல்வத்தை உருவாக்க மாட்டேங்கிறதுங்கிறத இங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைங்க. வருமானம் வேற, செல்வம் வேற. ஆனா நம்மில் பலரும் இந்த ரெண்டையும் ஒண்ணுன்னு குழப்பிக்கிறோம். இந்த வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. உங்க சம்பளத்தை நீங்க வாடகைக்கு எடுத்த ஒரு வருமானம் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஆமா, அது உங்களுக்கு சொந்தமானது இல்ல. நீங்க வேலைக்கு போற வரைக்கும் மட்டும்தான் அது உங்ககிட்ட இருக்கும். ஒருவேளை வேலை நின்னுடுச்சுன்னா அந்த வருமானமும் நின்னுடும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வேலை செய்யறத நிறுத்திட்டா என்ன ஆகும்? ஆபீஸ் போகலையா, சம்பளம் கிடையாது. வேலை நேரம் இல்லையா, வருமானம் இல்ல. வேலையே இல்லனா பண வரவும் இல்ல. இதுதான் சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோட யதார்த்தம். இப்படி ஒரே ஒரு வருமானத்தை, அதாவது நம்ம சம்பளத்தை மட்டுமே சார்ந்து இருக்கிறது நம்மளோட ஃபைனான்சியல் கண்டிஷனை ரொம்பவே பலவீனமாக்கிடுது. சொல்லப்போனா நம்ம நிதி நிலைமை ஒரு மெல்லிய கண்ணாடி மாதிரி ரொம்ப சுலபமா உடையக்கூடியதா மாறிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு சின்ன சம்பவம் போதும். அது ஒரு உடல்நல பிரச்சனையா இருக்கலாம், திடீர்னு வேலையை இழக்கலாம், இல்ல கம்பெனியை மூடப்படலாம், ஏன் ஆட்டோமேஷன் அல்லது ஒர்க் ப்ரெஷர் கூட காரணமா இருக்கலாம். இப்படி எது நடந்தாலும் நம்மளோட முழு நிதி அமைப்பும் நொறுங்கி போயிடும். இதுதான் சம்பளத்தை மட்டும் நம்பி இருக்கிறதுல இருக்கிற உண்மையான ஆபத்து. சரி, பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் சொத்துக்கள். உண்மையான சுதந்திரத்துக்கும் செல்வத்துக்கும் இதுதான் பாதை. இதுதான் உண்மையான இன்ஜின். அப்போ அசெட்ஸ், அதாவது சொத்துக்கள்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நீங்க அதுக்காக வேலை செய்ய மாட்டீங்க, அது உங்களுக்காக வேலை செய்யும். இந்த ஒரு வரியில தான் சம்பளத்துக்கும் சொத்துக்கும் இருக்கிற அத்தனை வித்தியாசமும் அடங்கியிருக்கு. இந்த அசெட்ஸோட பவரே என்னன்னா, நீங்க வேலை செய்யாதப்ப கூட அது உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும். உங்க நேரத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்க சொத்துக்கள் உங்களுக்காக ஒழிச்சிட்டே இருக்கும். காலப்போக்குல நீங்க பெரிய முயற்சி எடுக்காமலேயே அது வளர்ந்துட்டே போகும். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரெண்டு விதமான வாழ்க்கையை அழகா காட்டுது. ஒரு பக்கம் சம்பளம், இது நீங்க ஆக்டிவா உங்க நேரத்தை கொடுத்தா மட்டும் வர வருமானம். நீங்க நின்னீங்கன்னா அதுவும் நின்னுடும். இது வேணா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் சொத்துக்கள், இது உங்க ஓனர்ஷிப்ல இருக்கு. நீங்க இல்லைனாலும் அது வளர்ந்துட்டே இருக்கும், வருமானம் கொடுத்துட்டே இருக்கும். இதுதான் உங்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குது. ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி சம்பாதிக்கிற இடத்துல இருந்து ஓனரா மாறுறது? அதுக்குன்னு ஒரு சிம்பிளான சிஸ்டம் இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வரியை நல்லா கவனிங்க. சம்பாதிக்கிறது மட்டுமே உங்களை பணக்காரர் ஆக்காது. நீங்க உங்க வருமானத்தை சொத்துக்களா மாத்தணும். இதுல அந்த மாத்தணுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த மாத்திர ப்ராசஸ்க்கு பேரு தாங்க இன்வெஸ்டிங், அதாவது முதலீடு. உங்க தற்காலிக வருமானத்தை உங்களுக்கே சொந்தமான நிலையான சொத்துக்களா மாத்திர ஒரே கருவி இதுதான். இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா. வாங்க, இதுக்கான ஒரு சிம்பிளான 6 ஸ்டெப் ஃபார்முலாவை பார்க்கலாம். 1. வருமானம் ஈட்டுங்க. 2. அதுல ஒரு பகுதியை சேமிங்க. 3. செலவு பண்றதுக்கு முன்னாடி முதலீடு பண்ணுங்க. 4. விடாம தொடர்ந்து சொத்துக்களை உருவாக்குங்க. 5. மெதுமெதுவா உங்க சம்பளத்தை நம்பி இருக்கிறத குறைங்க. 6. ஒவ்வொரு வருஷமும் உங்க ஓனர்ஷிப்பா அதிகப்படுத்துங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ராத்திரிக்கு ராத்திரி பணக்காரர் ஆகிறதுக்கான எந்த குறுக்கு வழியும் கிடையாது. இது ஒரு சிஸ்டம், ஒரு ஒழுங்கான அமைப்பு, நீண்ட காலத்துல நிலையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறை. சரி, கடைசியா இதெல்லாம் நாம ஏன் பண்ணணும்? நம்மளோட உண்மையான கோல் என்ன? அதுதாங்க சுதந்திரம். நாம எதுக்காக உழைக்கிறோங்கிற கேள்வியையே இது மாத்தி யோசிக்க வைக்கும். முதல்ல ஒரு தப்பான புரிதலை சரி பண்ணிடலாம். நம்ம கோல் வேலையை விடுறது கிடையாது, நிச்சயமா அது இல்ல. அப்போ உண்மையான கோல் என்னன்னா, உங்க வேலைய நீங்க சாகும் வரைக்கும் சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயத்திலிருந்து வெளியே வர்றது, உங்களுக்குன்னு விருப்பமான தேர்வுகளை உருவாக்கிக்கிறது, பணத்தை பத்தின மன அழுத்தத்தை குறைக்கிறது, கடைசியா உங்க வாழ்க்கைய உங்க டேர்ம்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. இது பணத்தை விட ரொம்ப பெரியது. உண்மையான சுதந்திரம்னா என்ன? அது ஆடம்பரம் இல்ல, உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான். இந்த ஒரு வரி பணத்தை பத்தின நம்ம பார்வையே மாத்தி வாழ்க்கையோட ஆழமான நோக்கத்தோட இணைக்குது. உங்க நேரத்தை நீங்களே தீர்மானிக்கிறது தான் உண்மையான வெற்றி.
சோ இனிமே நீங்க உங்கள்ட்ட கேக்குற கேள்வியே மாத்துங்க. நான் எப்படி இன்னும் அதிகமா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, நான் எப்படி இன்னும் அதிகமா எனக்குன்னு சொந்தமாக்கிக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் உங்க நிதி வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இறுதியாக இந்த முழு பகுதியில இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய ஒரே மெசேஜ் இதுதான். சார்பு நிலையை உருவாக்காதீங்க, உரிமையை உருவாக்குங்க. அதுதான் உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கிய ஒரே பாதை.